வெல்கம் டு மெல்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீனில் இருக்கிற மசாலா உதிராம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். எங்களுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மீன் வறுவலை பற்றி பேசுகிறோமா. நல்ல துண்டு மீன். இந்த மீன் மசாலா எதுவுமே உதிராமல் நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் உப்பு போட்டுட்டேன். இந்த மீனுக்கு தேவையான அளவு நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல போடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ தான் அது மசாலா உங்களுக்கு வெளியே வராமல் அப்படியே பிடிச்சிக்கும். லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கிடுவோம். ஏன்னா சுத்தமாக இதில் தண்ணி இல்லை கழுவுனதில். சில மீன் கழுவுன உடனே நம்ம செய்தோம்னா தண்ணியாக இருக்கும். ஏன்னா சுத்தமாக வடிக்கிறனால இந்த மசாலா பிடிக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி தொளிச்சிருந்தேன். இப்படி எல்லாம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா சூப்பரான மீன் வறுவல். ஒரு மசாலா கூட வெளியே போகாது, உடையாது, எண்ணெயில் பிடிக்காது, சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வைப்போம். அதை பொரிக்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள். மீனுக்கு நல்லபடியாக மசாலாலாம் போட்டு வச்சுருக்குறோம். இதை நம்ம 1/2 மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறணும்னு. நல்லா உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா இருக்கும். எப்போவுமே மசாலாவுக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் மீனுக்கு மசாலா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா துண்டு மீன், சூப்பரான மீன். இது நம்ம எப்படி பொரிக்கணும்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம்மா. எண்ணெய் சூடாகவும் மீனை போட்டு எடுக்கணும். மசாலாவே உதிராமல் நல்ல உப்பு காரம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் சொல்லித்தரேன். எண்ணெய் சூடாச்சு. இப்போ நான் மீன் போடுவேன். பாருங்கம்மா, இந்த டைமில் எடுத்துடணும். ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.